கனடாவில் கடந்த ஏப்ரல் மாதம் 18,000 கனேடியர்கள் வேலைகளை இழந்துள்ளதாக புதிய அரசாங்க தரவுகள் தெரிவிக்கின்றன. இதனால் வேலையின்மை விகிதம் 6.9% அதிகரித்துள்ளது. இது கடந்த 6 மாதங்களில் இல்லாத உச்சபட்ச அளவாகும். இந்த பலவீனமான வேலை சந்தை உலகளாவிய வர்த்தக பதற்றங்கள் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை ஆகியவற்றுடன் தொடர்புடையது என நிபுணர்கள் கூறுகின்றனர். பெரும்பாலான வேலை இழப்புகள் முழுநேர பணிகளில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பகுதி நேர வேலைகளின் எண்ணிக்கை சுமார் 29,000 அதிகரித்துள்ளன. 2026ஆம் ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து நாடு ஒட்டுமொத்தமாக 1,00,000க்கும் மேற்பட்ட வேலைகளை இழந்துள்ளது. இவ்வாறு இருக்க இளைஞர் வேலையின்மை 14.3% அதிகரித்துள்ளது. இது இளம் கனேடியர்கள் வேலை தேடுவதை மேலும் கடினமாக மாற்றியுள்ளது. பல இளம் தொழிலாளர்கள் தாங்கள் பல நிறுவனங்களுக்கு விண்ணப்பித்ததாகவும் ஆனால் மிக குறைவான நேர்காணல் அழைப்புகளையே பெற்றதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் அமெரிக்க வரிகளால் பாதிக்கப்பட்ட தொழில்கள் உட்பட உற்பத்தி துறையில் பெரும் வேலை இழப்புகள் ஏற்பட்டுள்ளன. இருப்பினும் சுகாதார மற்றும் சமூக உதவி போன்ற சில துறைகளில் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. இந்நிலையில் ஊதியங்கள் மெதுவாக உயர்ந்து வந்தாலும் தொழிலாளர் சந்தை இன்னும் பலவீனமாகவே இருந்ததாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் எதிர்கால பொருளாதார முடிவுகள் நிச்சயமற்றவையாக இருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.